வணக்கத்திற்குரிய மேயர் பொறுப்பிருக்கின்ற துணை மேயர் அவர்களே, மரியாதைக்குரிய துணை ஆணையர் அவர்களே, இந்த மண்டலத்தில் வீற்றிருக்கின்ற நிலைக்குழு தலைவர்களே, மண்டல குழு தலைவர்களே, துறை சார்ந்த அதிகாரிகளே, சக மாமன்ற உறுப்பினர்களே, நியமன குழு உறுப்பினர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மானியத்திட்ட நேரம் நடத்த விரும்புகிற சுருக்கமாக முடிச்சிடறேன். இதுல ஒரு விஷயத்த மானிய கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்க RSS நூற்றாண்டு விழாவுக்கு வாழ்த்து சொன்னீங்க. நாங்க எல்லாரும் பேசாம அமைதியா நீங்க இந்த மண்டல கூட்டம் மாமி உட்காரு மாமி மண்டல கெட்ட மாதிரி நீங்க உட்காருங்க. நீங்க இந்த மண்டல கூட்டம் திமுக பிரச்சார கூட்டம் மாதிரி நடக்குதுன்னு சொல்லும் போதுதான் இந்த தகவல் நீங்க நாங்க இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே நாகரிகத்தை கடைபிடிக்கிறோம். நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன பண்றீங்கன்னா பத்திரிகை விளம்பரத்துக்காக உதவிய விளம்பரத்துக்காக அப்பப்போ ஏதாவது இருந்துச்சு கட்சி மறு கொடுத்து கரெக்டா பண்ணிட்டு நீங்க பத்திரிகை செய்யாங்கன்னு பாக்குறீங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா 4 ஆண்டுகளை கடந்துட்டோம். இன்னும் ஒரு ஆண்டுல மிஞ்சி போனா 8 மாசம் 9 மாசம் மாமன்ற உறுப்பினர்களா நம்ம செயல்பட போறோம். இந்த இருக்கிற காலத்தையாவது நாகரிகமா அந்த சபை நாகரிகத்தோட நம்ம நடந்துக்க முயற்சி பண்றது நல்லதுன்னு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு விஷயத்துக்கு வாழ்த்து சொல்லும், பாராட்டி பேசும், புகழ்ந்து பேசும் எங்களுக்கு உரிமை இருக்கு. அதை தடுக்கிறதுக்கோ குறுக்கீடு செய்யறதுக்கான உரிமை கொடுக்கல. நீங்க மொத்த ஆளா அதை செஞ்சீங்கன்னா இங்க இருக்கிற மொத்த ஆளும் நாங்களும் செய்வோம். புரியுதுங்களா? நீங்களா இருக்க நாங்களா இருக்கோம். நாங்க எங்க தத்துவங்களை எங்க சித்தாந்தங்களை பேசுறோம். நீங்க உங்க தத்துவங்களை உங்க சித்தாந்தங்களை பேசுங்க. வணக்கத்துக்குரிய மேயர் நிறைய விஷயத்துக்கு வரேன். நீங்க உங்களுடைய 26-27ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில ஏறக்குறைய 90 அறிவிப்புகளை செஞ்சிருக்கிறீங்க. அந்த 90 அறிவிப்புல 66வது அறிவிப்பு என்னுடைய வார்டு சம்பந்தப்பட்ட அறிவிப்பு இருக்கு. இதுல இந்த அறிவிப்பு சிறந்ததா அந்த அறிவிப்பு சிறந்ததான்ற அந்த ஆராய்ச்சிக்குள்ள போனோம்னா அது சரியா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5வது முறையா நீங்க நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணிருக்கீங்க. இந்த 5வது முறையா நீங்க நிதிநிலை தாக்கல் பண்ணிருக்கிற இந்த விவாதத்திலையும் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு பேசுறதுக்காக என்னுடைய 139வது வார்டு மாவட்ட உறுப்பினர் விட்டு கொடுத்ததுக்காக அவருக்கும் நான் நன்றி சொல்லிடுறேன். தம்பி சுப்பிரமணியம், ஏன்னா 5 முறையை எனக்கு விட்டு கொடுத்துருக்காரு. நீங்களே பேசுங்கன்னு சொல்லி நான் 5வது முறையை பேசியிருக்கேன். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நான் என்னுடைய கல்வி பேசல, என்னுடைய முதல் பேச்சில் நான் சொல்லும்போது சொன்னேன், குறைகளை முகத்தில் நேராக சொல்லுவோம், நிறைகளை மக்கள் மத்தியில் போய் சொல்லுவோம்னு சொல்லி சொன்னேன். அதே மனநிலையில இந்த நிதிநிலை அறிக்கையில உங்களால் அறிவிக்கப்பட்ட 90 அறிவிப்புகளையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையா வரவேற்று பாராட்டு பார்க்கணும். அதே நேரத்தில் விட்டு போன 1-2 கோரிக்கைகள் இருக்குது, அறிவிப்புகள் இருக்குது. அதை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுறேன். நம்ம வரி விதிப்பு மற்றும் நிதியினுடைய நிலைக்குழு தலைவர் அரவிந்த் சகோதரி சர்வ ஜெயராஜ் அவர்கள் அவங்களுடைய அறிவிப்பு அவங்களுடைய பேச்சுல மாமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி 120 கோடி அறிவிச்சுனாங்க. அதை நான் பார்க்கும்போது எனக்கு 1.20 கோடி மாதிரி தெரிஞ்சது. ஆஹா, பரவாயில்ல, ஏற்கனவே நம்ம வார்டுல இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற 10-15% கோரிக்கைகளை அந்த ஆசைகளை நிறைவேற்றலாம் அப்படின்னு ஆசைப்படுறது திரும்பி விட்டு பார்த்தா 120 கோடி இருக்கு. அப்ப என்னன்னா போன வருஷம் நீங்க என்ன
பாருங்க. நான் இரும்பு பத்தியோ கம்மியை பத்தியோ சிமெண்ட பத்தியோ ஜல்லியை பத்தியோ கல்ல பத்தியோ கேட்கல. 22 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப 18ல இருந்து 22 லட்சம் ரூபாய் ஒரு ரேஷன் கார்டு கட்டுறதுக்கு ஏறி போச்சு. அப்ப 26, 27 அதே இதை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25ல இருந்து 26 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்ப எங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் எப்படி பார்த்தோம்? ஜிஎஸ்டி வேற இருக்குது. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, அண்ணன் 80 லட்சம் ரூபாய் கேட்டாரு. அண்ணன் பசங்க எவ்வளவு கேட்டா 75 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. ஒண்ணு ஜிஎஸ்டியோட கொடுக்குற மாதிரி இருந்தா எங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்க. கை தட்ட மாட்டேங்கிறீங்களா? 1 கோடி ரூபாய் கொடுங்க. ஜிஎஸ்டியை நீங்க ரத்து பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா 80 லட்சம் ரூபாய் கொடுங்க. ஏன்னா 8, 9 மாசம் 10 மாசம் இருக்கு எங்களுக்கு பதவியாக. அதுல நாங்க எத்தனை பேர் திரும்பி மாமன்ற உறுப்பினரா வருவோம் வரமாட்டோம்னு தெரியாது. இருக்கிற காலத்துல மனநிலையமா அந்த லாஸ்ட் வருஷத்தை செஞ்சு முடிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்ல 1, 2, 3 பேரு நான் யாருக்கும் பேர் சொல்ல மாட்டேன். சட்டமன்ற உறுப்பினரா போகணும்னு நான் என்னுடைய மனசார பார்க்கிறேன். அது மேல போகணும்னு நான் சொல்லல, வணக்கத்துக்கு மேல போகணும்னு சொல்ல. அவங்க 2027, 28 பட்ஜெட் அவங்க வாசிக்கிறோம் என்னோட விருப்பம். ஏன்னு சொன்னா 1.25 கோடி மக்களுக்கு அவங்க தலைவர்களா முதல் மகா இருக்கணும்னு 4 முறை மறுபடியும் திராவிட முன்னேற்ற விரும்புது. நீங்க இல்ல சொல்றேன், ஏன்னா அவர் ராஜசேகர் சொன்னாரு, நான் வந்து நீங்க 2.5 லட்சம் 2.25 லட்சம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கிற ஒரு தொகுதிக்கு முதல் மகா போறத எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் போறதுதான் நான் சொல்லிடுறேன். இல்ல அவங்க வந்து எம்எல்ஏ போறது நாங்க சொல்றோம். நீங்க அப்படி போறீங்க, ஆனா இவங்க தொகுதிக்கு வந்துச்சுல கொஞ்சம் நான் வந்து நீங்க வந்து எங்களுக்கான நிதியை ஜிஎஸ்டியோட 1 கோடி ரூபாய் தரீங்களா, ஜிஎஸ்டி இல்லாம 70 லட்சம் ரூபாய் தரீங்களான்றது முடிவு பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த ஐபிஎல் ஒரு விஷயம் விடுபட்டு போயிருக்குது. அதாவது நாங்க வாழ்ற காலத்துல எங்களுக்கு வேணும்னு கேட்கிறவங்க, நாங்க இறந்ததுக்கு பிறகு நீங்க வந்து சென்ற ஆண்டு ஒரு மாமன்ற உறுப்பினர் இறந்தால் அவருடைய குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் தரம் சொல்லி சென்ற ஆண்டு அறிவிப்பு இருந்தது. இந்த ஆண்டு அதுக்கான அறிவிப்பு காரணம் கூடுதல் தொகையை அறிவிக்கல. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, நாங்க வாழ்ற காலத்துல மக்களுக்கு சேவை செய்யணும் எல்லாம் பண்றோம். ஆனா நாங்க போனதுக்கு பிறகு எங்க குடும்பங்கள் தத்தளிக்க கூடாது, எங்க குடும்பங்கள் கஷ்டப்படக்கூடாது, எதுக்காகவும் யாருக்குமே கையெழுத்தக்கூடாதுங்கிற நிலைமை வரணும்னா 15 லட்சம் கம்மியா இருக்கு. அவங்க குடும்பம் தேவையான 25 லட்சம் ரூபாய் மாமன்ற உறுப்பினர்கள் பழைய காலத்துல இருந்தா 25 லட்சம் ரூபாய் தரத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு கேட்கிறேன். அதே மாதிரி நான் எதுக்கு வச்சு படிக்கிறது இல்லை, மனதுக்குரிய அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை நிறைவு செஞ்சுட்டு போனா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை நிறைவு செஞ்சுட்டு போனா அவங்களுக்கு பென்ஷன் இருக்கு. ஆனா எங்களுக்கு இல்ல. நீங்க பென்ஷனை வந்து